நமஸ்காரம். கேக்குறதா? கேக்குறது. பிரதம அத்தியாயம் நம்ம 36 ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சோ இப்போ அர்ஜுனன் ரொம்ப திட்டவட்டமா சொல்லறான், என்னுடைய சொந்த பந்தங்களையே நான் கொன்னு நான் அடைய போகிறது ஒண்ணுமே கிடையாது. அதனால நான் யுத்தம் செய்வதை தவிர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனுக்கு தோணினது எல்லாம் தனக்கு வேலிடா தோன்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்ற. சோ இப்பவும் என்ன சொன்னார் லாஸ்டா, அந்த படுபாவிகளான கௌரவர்களை கொன்னா எனக்கு பாவம் தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். 37 போலாம். தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ் ஸ்யாம மாதவ. தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. तस्मान्नार्हा वयं हन्तुं धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. तस्मान्नार्हा वयं हन्तुं धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथं हत्वा सुखिनः स्याम माधव. Thank you. Very good. Next. Padmaja ma'am. यद्यप्येते न पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षय कृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. Okay, next. Padmasri कथं न ज्ञेयमस्माभिः पापादस्मान् निवर्तितुं कुलक्षय कृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन. कथं न ज्ञेयमस्माभिः पापादस्मान् निवर्तितुं कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन. कथं न ज्ञेयमस्माभिः पापादस्मान् निवर्तितुं कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन. कथं न ज्ञेयमस्माभिः पापादस्मान् निवर्तितुं कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन. Okay.
சோ சொல்றார், பார்க்க போனா பேராசை பிடிச்சு அலையறாளே அவளுக்கு தான் மனசுல இந்த விவேகம்ங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும். அதனால ஒரு குலம் நாசடைஞ்சா அதனால விளையற அந்த தீய விளைவுகளை பத்தி எல்லாம் அவ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா. சோ இப்ப 2 படைகளும் ஆஹ் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப விரோதம் பாராட்டி ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுண்டு கொல்றது எவ்வளோ பயங்கரமான பாவம் இல்லையா? அத பத்தி அவ சிந்திக்க மாட்டா. யார் சிந்திக்க மாட்டா? பேராசை பிடிச்சவா. பேராசைனா என்ன மாதிரி பேராசை? ராஜ்ய பேராசை. சோ அந்த மாதிரி அவாதான் இந்த மாதிரி யோசிக்காம இந்த மாதிரி சண்டையில ஈடுபடுவா. ஆனா நான் பேராசை பிடிச்சவன் இல்லையே, அதை என் விவேகத்தை நான் இழக்கலையே. குலநாசத்தினால என்ன பாவம் வரும் வந்து சேருங்கிறது எனக்கு நன்னாவே தெரியறதே. தெரிஞ்சும் நான் பாவ செயல்ல ஏன் இறங்கணும்? இதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொல்றேன், போர்ல இருந்து நான் விலகத்தான் வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் திருப்பியும் சொல்றான். சோ இப்ப அந்த குலத்தை அழிச்சோனா அதனால ஏற்படும் அந்த பாவம் குற்றத்தை பத்தியும் அவரே சொல்றார். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாஸ் சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம். கிருத்ஸ்னம் மதர்னு இருக்கு, அத இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. கிருத்ஸ்னம் அதர்மோ பிபவத் யுத. Padmini Mami. Yes, ma'am. குலக்ஷயே பிரணஷ்யந்தி कुलक्षये प्रणश्यन्ति குலதர்மா சனாதனாஹ कुलधर्मा सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मोऽभिभवत्युत. अधर्मोऽभिभवत्युत. कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मा सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मोऽभिभवत्युत. कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मा सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मोऽभिभवत्युत. ஓகே. Thank சோ you. இப்போ நீ குலத்தை நாசம் பண்ணினா அந்தந்த குலத்துக்குன்னு குல தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த குல தர்மம் முற்றிலும் அழிந்து போயிடும். நான் என் குலத்தை அழிச்சேன்னா அந்த குல தர்மங்களும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். தர்மமே அழிஞ்சு போன அப்புறம் தர்மம் அழிஞ்சு போனா என்ன ஆகும்? நேச்சுரலி அதர்மம் எங்க பார்த்தாலும் வெகுவாக பரவும். சோ இதெல்லாம் தான் அவர் ரீசனா சொல்றாரு, என் குலத்தை நான் அழிக்க கூடாது. குலத்தை அழிச்சேன்னா அந்த குல தர்மமே இல்லாம போயிடும். அப்புறம் நம்ம குல வழக்கப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே யாருக்குமே தெரியாம போயிடும். அதர்மம் தலையோங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ இங்க ஒரு இது சொல்றார், இப்போ தர்மம் அழிஞ்சா குலமே அழிஞ்சிடும்னு சொல்றாளே. மனுஷா அதர்மத்திலேருந்து ஏன் அதர்மத்திலேருந்து தப்பிக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னா, தர்மம் அவளை காப்பாத்தும் அப்படின்னு ஏன் நினைக்கிறா மெயினா அப்படின்னா, பகவான் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பயம். எங்கேயாவது நம்ம அதர்மத்துல போயிட்டோம்னா பகவான் நம்மள தண்டிச்சுடுவாளோ அப்படிங்கிற அந்த கடவுள்கிட்ட இருக்கிற பயம். இன்னொன்னு சாஸ்திரத்தோட உத்தரவு. என் சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு, அந்த கட்டளைப்படி நான் செய்யணும், அதனால தர்மத்தை ஃபாலோ பண்றது. பகவான் கிட்ட பயம், சாஸ்திரத்தோட உத்தரவு. அதுக்கப்புறம் நம்ம குல பழக்கமே கெட்டு போயிடுமே, நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா அப்புறம் வரவாளுக்கு தெரியாதே அப்படிங்கிற அந்த குல பழக்கம்ங்கிறது போயிடுமேன்ற அந்த பயம். சோ இந்த மாதிரி இந்த குல தர்மம் அப்படிங்கிறது கொலைஞ்சு போச்சுன்னா, இப்போ ஒரு குதிரையே பெயின் இருக்கு, அத கடிவாளம் போட்டு நம்ம அத கண்ட்ரோல்ல வச்சுக்கலன்னு நினைச்சுக்கோங்க, குதிரை இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? தன்னோட இஷ்டம் எப்படியோ அப்படி. அதே மாதிரிதான் அந்த குல தர்மத்தை நம்ம காப்பாத்தலைன்னா அவ இஷ்டப்படி
வாழ ஆரம்பிச்சிடுவா. சோ அந்த தர்மம்ங்கிறதே இல்லாம போய் அதர்மம் கொஞ்சம் கொஞ்சமா தலையோங்க ஆரம்பிச்சிடும். சோ தானாவே பாவங்கள் பரவ ஆரம்பிக்கும். அதர்மம் தலையோங்கித்துன்னா பாவம் தான் நிறைய வந்து பரவும். இதனால நான் என் குலத்தை நாசம் செய்ய விரும்பவில்லைங்கிற மாதிரி அவர் சொல்றார். நெக்ஸ்ட். प्रेमास्यतु मैम। अधर्माभि भवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्ण संकरः। राधे कृष्ण मैम। संकरः। अधर्माभिभवात् कृष्ण अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः प्रतुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसंकरः जायते वर्णशङ्करः। अधर्माभिभवात् कृष्ण प्रतुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णशङ्करः। अधर्माभिभवात् कृष्ण प्रतुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णशङ्करः। Thank you ma'am. சோ திருப்பி அதான் ஒரு ஸ்டெப்பா சொல்றார். குலத்தை நாசம் பண்ணா குல தர்மம் நாசமாகும். குல தர்மம் நாசமானா வர்ண கலப்பு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உன் பழக்கம் என் பழக்கம்னு இல்லாம எல்லாம் கலப்படமாயி ஒரு ப்ராப்பர் சேனலைஸ்டா அவாவா வழக்கம் தர்மம்ங்கிறது போய் யாரு எப்படி வேணா இருக்கலாம், இது இருக்கலாம்னு அதுவும் ஒழுங்கா இல்லாம இதுவும் ஒழுங்கா இல்லாம அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நெக்ஸ்ட். சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாः। इंदिरा मामी। சங்கரோ நரகாயைவ शङ्करो नरगायैव சங்கரோல சங்கரோ शङ्करो नरकायैव कुलज्ञानां कुलस्य च कुलज्ञानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः पिण्डोदकक्रियाः लुप्तपिण्डोदकक्रियाः पिण्डोदकक्रियाः पिण्डोदकक्रियाः। शङ्करो नरकायैव कुलज्ञानं कुलस्य च पतन्ति नानाम् शङ्करो नरकायैव कुलज्ञानां कुलस्य च पतन्ति पितरो येषां लुप्तपिण्डोदकक्रियाः। शङ्करो नरकायैव कुलज्ञानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः। ஓகே. சோ சொன்னார் குல தர்மம் இதுவாச்சுன்னா வர்ண கலப்பு ஆயிடும். வர்ண கலப்பு ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த குலத்தையே நரகத்திற்கு அழைத்து செல்லும். சோ எல்லாமே அதாவது அந்த பித்ரு இதெல்லாமும் கரெக்டா போய் சேராது அப்படின்னு இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல இருக்கு போல இருக்கு. சோ அப்படி இவ்வளோ கெடுதல் விளைவிக்கிறது நான் என் குலத்தை அழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட்.
Raji Mami. दोषै प्रेतैः कुलग्नानां वर्ण संकर कारकैः उत्साद्यन्ते जाति धर्माः कुल धर्माश्च शाश्वताः दोषैरेतैः कुलग्नानां दोषैर्येदैकुलज्ञानां वर्णसङ्करकारकैः वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः कुलधर्माश्च शाश्वताः दोषैर्येदैकुलज्ञानां वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्मा च शाश्वताः दोषैर्येदैकुलज्ञानां वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्मा च शाश्वताः. Thank you, ma'am. சோ இப்படி குல தர்மமும் ஜாதி தர்மமும் அழிஞ்சதுன்னா என்ன மாதிரி தீங்கெல்லாம் நேரிடும் அப்படிங்கறத அடுத்தது சொல்றார். Rajammal ma'am. சன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதி த்யனு சுஷ்ரும Rajammal ma'am. भवति यनुशुश्रुम उत्सन्नकुलधर्माणाम् उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दन मनुष्याणां जनार्दन नरके नियतं वासो नरके नियतं वासो भवतीत्यनुशुश्रुम भवतीत्यनुशुश्रुम उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासो भवतीत्यनुशुश्रुम उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासो भवतीत्यनुशुश्रुम. ஸோ இந்த மாதிரி நம்ம தர்மத்தை குல தர்மத்தையும் ஜாதி தர்மத்தையும் நம்ம அழிச்சுட்டோம்னா மனுஷாளுக்கு அவ்வளோ நாள் நரகவாசம் தான் கிடைக்கும், அளவற்ற நரகவாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இதனால என்னோட உறவினர்களை நான் கொன்னேன்னா இவ்வளவு கெடுதி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான். யுத்த முயற்சியில நான் இந்த மாதிரி யுத்தத்துக்கு முயற்சித்தேனே அப்படின்னு வருத்தம் படுறான். அதுதான் அடுத்தது. அஹோ பத, பத கிடையாது, பத 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 மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத் ராஜ்ய சுக லோபேன ஹந்தும் ஸ்வஜன முத்யதாக. Ramya Vaikund ma'am. அஹோ பத மகத் பாபம் अहो बत महत् पापं கர்த்தும் வியவசிதா வயம் कर्तुं व्यवसिता वयं யத்ராஜ்ய சுகலோபேன यद्राज्यसुखलोभेन ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. हन्तुं स्वजनमुद्यताः. अहो बत महत् पापं कर्तुं व्यवसिता वयं यद्राज्यसुखलोभेन हन्तुं स्वजनमुद्यताः. अहो बत महत् पापं कर्तुं व्यवसिता वयं यद्राज्यसुखलोभेन हन्तुं स्वजनमुद्यताः. ஸோ இப்ப அர்ஜுனன் தன்னை மட்டும் சொல்லல,
நாம்ப அப்படின்னு கிருஷ்ணரையும் சேர்த்துட்டார். இவ்வளோ நம்மளுக்கு அறிவு இருந்தும் இப்படி ஒரு பெரிய பாவ செயலை செய்ய முனைந்துட்டோமே, ராஜ்யம் சுகம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு உறவினர்களையே கொல்ல முனைந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரையும் இதுல சேர்த்துண்டு நாம் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாராம். அடுத்தது யதி மா ம பிரதீகாரம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அசஸ்திரம் சஸ்திர பாணயः தார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யுஹு, இஸ் இருக்கு, அந்த இஸ்ஸை எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. தன்மே க்ஷேமதரம் பவேத் யதி மாம பிரீதிகாரம். ரத்னா மாமி. यदि माम प्रतीकारं சாரி, யதி மாம பிரதீகாரம் यदि माम प्रतीकारं அசஸ்திரம் சஸ்திரபாணயः अशस्त्रं शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युः धार्तराष्ट्रारणे हन्युः तन्मे क्षेमतरं भवेत् तन्मे क्षेमतरं भवेत् यदि मा प्रतीकारम् अशस्त्र यदि माम प्रतीकारम् अस्त्रं शस्त्रं शस्त्रपाणयः अशस्त्रं शस्त्रपाणयः दार्धराष्ट्रारणे हन्युः तन्मे क्षेमतरं भवेत् यदि माम प्रतीकारम् अशस्त्रं शस्त्रपाणयः दार्धराष्ट्रारणे हन्युः तन्मे क्षेमतरं भवेत्. சோ இப்ப சொல்றார், ஏற்கனவே போர் முழக்கம் வேற செஞ்சுட்டோம், இருந்தாலும் நான் என் ஆயுதங்களை தியாகம் செஞ்சுடுவேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எதிராது இப்ப போர் ஆரம்பிச்சிருத்துங்கிறதுக்காக தான் சங்குலி எழுப்பினா, இப்ப கூட நான் இதுல இருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே என்னுடைய உறவினர்களுக்கு எதிரா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சோ நான் யுத்தம் செய்யாமலும் இருக்கலாம். அதே மாதிரி நான் யுத்தம் பண்ணாததை பார்த்து அவ என்னை கொன்னாலும் கொல்லலாம். அது எனக்கு மரணமே நேர்ந்தா கூட இந்த குலத்தை அழிக்கிற கொடிய பாவத்திலிருந்து நான் மீண்டு விடுவேன். சோ நான் என்னை கொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த யுத்தத்தை பண்ண மாட்டேன், என் குலத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, குலத்தை காப்பாத்துறதுங்கிறது பெரிய புண்ணியம், அதனால எனக்கு பரமபதமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என் குலத்தை நான் காப்பாத்தினேன்னா என்ன அவ கொன்னா கூட நான் பரமபதத்தை தான் அடைவேன், ஏன்னா நான் என் குலத்தை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு சேரும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வார்ஜுன சங்கே. ஆமா, ஏவ முக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருஜ்ய சசரம் சாபம் शोक संविघ्न मानसः. अपर्णा मैम. संजय उवाच एव मुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापं शोक संविघ्नमानसः एव मुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य ससरं चापं शोकसंविघ्नमानसः
विघ्नमानसः एवमुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य ससरं चापं शोकसंविघ्नमानसः. வெரி குட். Thank you, So, ma'am. சஞ்சயன் கடைசியில சொல்றான், இந்த மாதிரி அர்ஜுனன் சோகத்துல ஆழ்ந்து இருக்கான். பகவான் கிருஷ்ணர்ட்ட இத்தனை செய்தியும் சொல்லிட்டு தன்னோட அந்த காண்டீவ வில்லு அம்புகள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அந்த தேர்தட்டுல அப்படியே உட்கார்ந்துட்டான் ரதத்துல. பலவித கவலைகள்ல ஆழ்ந்து போனான் அந்த அர்ஜுனன். அவன் மனசுல குலநாசம், அந்த குலநாசம் ஏற்பட்டா அதனால விளையும் அந்த பாவங்கள், அந்த பாவங்களோடைய விளைவுகள், அது எல்லாம் அவன் மனசுல அப்படியே படம் மாதிரி சித்திரம் மாதிரி தோன்றது. அவன் முகத்துல அப்படி ஒரு துயரம் பரவி இருந்தது. அவனுடைய கண்கள் சோகத்தினால் கலங்கி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட சொல்ற. இது மாதிரி இப்போ இதுதான் அங்க நிலைமை அப்படின்னு சொல்லி இந்த முதல் பிரதம அத்தியாயம் முடியறது நம்மளுக்கு. சோ இது முடிக்கும் பொழுது ஒவ்வொரு சாப்டருக்கும் கடைசியில இந்த இது வரும், ஓம் தத் சத். இது யார் அடுத்தது கூப்பிடுமீனோ? ரேணுகா மாமி. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே. இது வரைக்கும் சேமா வரும் எல்லாம். அதுக்கப்புறம் எந்தெந்த யோகம், இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் அர்ஜுன விஷாத யோகம் இல்லையா, சோ அந்த நேம் வரும். அப்புறம் எத்தனாவது அத்தியாயம்ங்கிறது வரும். அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயः. ஓகேவா? சோ இது என்ன சொல்றா அப்படின்னா, பகவத்கீதையில கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல் இந்த அர்ஜுன விஷாத யோகம் இந்த இடத்துல. சோ இந்த யோகம் என்ற அந்த பெயர் படைத்த இந்த முதல் அத்தியாயம் முடியறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. ஓம் தத் சத். ரேணுகா மாமி. மேம் அது எங்க இருக்குன்னு தெரியல மேம், புக்ல இல்லையே. இல்ல லாஸ்ட்ல வருமே, எல்லா சாப்டரோட லாஸ்ட்லயும் இது வருமே. இல்ல, இது கீதா பிரஸ் புக் வச்சிருக்கேன், அதுல வரல. மீனும் அடுத்தது கூப்பிடுப்பா. சங்கீதா மேம். ஓம் தத் சத். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अर्जुनविषादयोगो नाम प्रथमोऽध्यायः. இது ராகம் அப்படின்லாம் கிடையாது, இது இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணி சொல்லணும். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயः. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஒரு வாட்டி சொல்லிடுங்கோதா. इति श्रीमद्भगवत् அதுக்கு முன்னால என்ன மேம் சொன்னீங்க? சொல்லி இதி ஸ்ரீ. ஓகே. ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாயः. அர்ஜுன விஷாத யோகோ நாம வரைக்கும். ஓகே. श्रीकृष्णार्जुन संवादे अर्जुन विषाद योगो नाम प्रथमोऽध्यायः.
ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகேவா? யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இதோட நம்மளுக்கு முதல் அத்தியாயம் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். மேம் 46ல செகண்ட் லைன் தார்தராஷ்டிரா ரணே அன்யுஸா அன்யுவா இஸ் இருக்கு இல்லையா, அந்த இஸ் அடிச்சுட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. ஹன்யோஹு. அன்யுஹு. ஓகே மேம். ஆமா, அப்புறம் தன்மேன்னு ஆரம்பிக்கும். அம்மா ஒரே ஒரு டவுட்டு, வர்ண கலப்புன்னு சொன்னேன் இல்லம்மா 42வது ஸ்லோகத்துல, அப்படின்னா என்னம்மா மீனிங்? வர்ணம்னா என்ன? 4 வர்ணம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு, க்ஷத்ரிய பிராமண வைசிய சூத்ர. சோ அந்த மிக்ஸ் தான் வர்ணக்கலப்பு. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. சோ நீங்க நினைச்சு பாருங்க, வர்ணம் கலப்பு நடந்ததுன்னா அந்த அவளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும், இவாளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும். ரெண்டையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்புறம் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கலப்பாகி அதுவும் போயிடும். அப்படியே பார்த்தோம்னா சுத்தமா நம்ம தர்மம் குல தர்மம்ங்கிறதே போயிடும். தர்மம் போச்சுன்னா அதர்மம் மேலோங்கும். அதுதான். ஓகே, இப்போ த்விதீய அத்தியாயம். இதுல இருந்து தான் நம்மளுக்கு கிருஷ்ணரோட உபதேசம் வருது. ஏன்னா இத்தனை நேரம் அர்ஜுனன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டார் கிருஷ்ணர் கிட்ட. கொட்டி அவ்வளோ வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. பண்ணவே மாட்டேன் நான் யுத்தம் அப்படின்னு சொல்றார். ஆனா அவருக்கு ஒரு நிமிஷம் முதல்ல அந்த மாதிரி சொல்றார். சொன்ன அப்புறம் அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன? ஏன்னா இப்ப இதுல இருக்கோம், யுத்த பூமியில இருக்கோம், சங்கு முழங்கியாச்சு, பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றது கரெக்டா? அவரால டக்குன்னு டிசைட் பண்ண முடியல அர்ஜுனனுக்கு. அதனால நேரா பகவான் கிருஷ்ணர்கிட்டயே சரணடைகிற. எனக்கு நீதான் சொல்லணும், நான் என்ன பண்ணறது இப்போங்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் அப்பதான் ஸ்மைல் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணணும்னு. அதுதான் 2வது அத்தியாயம். 2வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட பேரு சாங்கிய யோகம். சாங்கிய யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மள ஆத்ம தத்துவம் அத பத்தி சிந்திக்கிறது, அதுதான் தியானம் பண்றது. இதுதான் சாங்கிய யோகம். சோ இதுல இந்த சாப்டர்ல பார்த்தோம்னா பாதி சாங்கிய யோகம் அதுக்கப்புறம் கர்ம யோகத்தையும் இதுல டச் பண்ற அவர் உபதேசத்துல. சோ இதுல ரெண்டுமே இதுல வருது. ஆனா பிரதானமா முதல்ல சாங்கிய யோகம்ங்கிறதுனால அதையே இந்த அத்தியாயத்தோட பேரை வச்சுட்டார், சாங்கிய யோகம். ரேணுகா மாமி வாங்கோ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத த்விதீயோऽध्यायः. அத த்விதீயோऽध्यायः. சாங்கியயோகः. சாங்கியயோகः. ஓகே. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்த மிதம் வாக்கியம். அங்கேயும் இம்ம போட்டு முடிச்சுண்டு உவாச்சன்னு ஆரம்பிங்க. உவாச்ச மதுசூதனஹ. சஞ்சய உவாச்ச. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம். தம் ததா கிருபயாவிஷ்டம். அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம். அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம். விஷீதந்தமிதம் வாக்கியம். விஷீதந்தமிதம் வாக்யம். உவாச்ச மதுசூதனஹ. உவாச்ச மதுசூதனக. தம் ததா கிருபயாவிஷ்டம். அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம். விஷீதந்தமிதம் வாக்யம். உவாச்ச மதுசூதனः. தம் ததா கிருபயாவிஷ்டம். அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம். விஷீதந்தமிதம் வாக்யம். உவாச்ச மதுசூதனக. ஓகே. சோ இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதன. சோ இப்போ பகவான் பேச ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணர். இப்போ இவன்
தன்னுடைய உற்றார் உறவினர் மேல இருக்கிற அந்த பரிவு, அதனால கோழையா போய் கண்ணுல நீர் மல்க உறவினர்களுக்கெல்லாம் நாசமா ஏற்படுமே அப்படின்னு கவலை அடைஞ்சு இருக்கான். அவளை கொன்னா பயங்கர பாவம் ஏற்படுமேன்னு சோகம் அடைஞ்ச அந்த அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் அடுத்தது. பகவான் உவாச்ச. ஸ்ரீ சங்கரி மாமி பகவான் உவாச்ச. சங்கரி மாமி श्रीभगवानुवाच कुतस्त्वा कश्मल मिदं विषमे समुपस्थितम् अनार्यजुष्ट मस्वर्ग्यम् इम्म போட்டு முடிச்சுக்கோங்க. अकीर्तिकर मर्जुन. कुतस्त्वा कश्मलमिदं कुतस्त्वा कश्मलमिदम् विषमे समुपस्थितम् विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन. अकीर्तिकरमर्जुन कुतस्त्वा कश्मलमिदम् विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन कुतस्त्वा कश्मलमिदम् विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन. ஓகே, சோ பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, நீயா இப்படி பேசுற? நீ எப்பேற்பட்ட புத்திசாலி நினைச்சேன். இப்படி ஒரு கோழை மாதிரி நீ எப்படி இப்படி ஒரு கோழத்தனம் உனக்கு கிடைச்சது? ஏன் இப்படி கோழையா போயிட்ட நீ? உன்னுடைய இந்த மனப்பாங்கு யாராலையும் ஏற்றுக்கொள்ள, சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்படி நீ கோழையா இருந்தா சொர்க்கமும் உனக்கு கிடைக்காது, புகழும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது, தர்மமும் சித்திக்காது. நீ நினைச்சுட்டு இருக்கியா இப்படி பண்ணேனா ரொம்ப இது பண்றேன்னு? அப்படி இல்லை. ஏன் இப்படி கோழைத்தனத்தை அடைந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அப்புறம் சரோஜம் க்ளைப்யம் மா ஸ்ம கமஃப் பார்த்த நைதத் த்வயி யுபபத்யதே. கரெக்டா பிரிச்சுக்கோங்க. நைதத் த்வயி யுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப. க்ளைப்யம் மாஸ்மகமஃ பார்த்த क्लैब्यं मास्मगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदय दौर्बल्यम् क्षुद्रं हृदयदौर्बल्यं त्यक्त्वोत्तिष्ठ परन्तप त्यक्त्वोत्तिष्ठ परन्तप क्लैब्यं मास्मगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदयदौर्बल्यं त्यक्त्वोत्तिष्ठ परन्तप क्लैब्यं मास्मगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदयदौर्बल्यं त्यक्त्वोत्तिष्ठ परन्तप. நீ இவ்வளவு புத்திசாலி நினைச்சேனே, இப்படி ஒரு கோழையா இருக்கியே. இப்படி கோழையா இருக்கிறது உன்ன மாதிரி ஒரு மாவீரனுடைய உள்ளத்துல வரவே கூடாத ஒன்று. கோழைத்தனங்கிறது உன்ன மாதிரி மாவீரனுக்கு வரவே கூடாது. அதனால உடனே உன்னுடைய இந்த எண்ணத்தை விட்டுட்டு யுத்தத்திற்காக நிமிர்ந்து எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி பகவான் முதல்ல சொல்ற. நீ பண்றது தப்புப்பா, இப்படி இருக்கப்படாது, நீ எழுந்துக்கோ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்ற. சசிரவி மாமி மேற்கொண்டு அர்ஜுனன் திருப்பியும் அவனோட ஸ்டாண்டுக்கு சொல்றான். யாராவது குருமார்களையே எதிர்த்து சண்டை போடுவாளா பகவானே அப்படின்னு கேக்குற. அதுதான் இன்னும் 2 ஸ்லோகத்துல வருது. அர்ஜுன உவாச்ச
கதம் பீஷ்ம மகம் சங்க்யே துரோணம் ச மதுசூதன இஷுபிஃப் பிரதி யோத்ஸ்யாமி பூஜார்ஹா பரிசூதன. அர்ஜுன உவாச்ச शशिरविममि अर्जुन उवाच कथं भीष्ममहं सङ्ख्ये कथं भीष्ममहं सङ्ख्ये द्रोणं च मधुसूदन द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि इषुभिः प्रतियोत्स्यामि पूजार्हा वरिसूदन. पूजाः वरिसूदन. अर्जुन उवाच कथं भीष्ममहं सङ्ख्ये द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि पूजाः वरिसूदन. अर्जुन उवाच कथं भीष्ममहं सङ्ख्ये द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि पूजाः वरिसूदन. Thank you, ma'am. So பகவான் வந்து கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட எழுந்துரு, நீ இப்படி எல்லாம் சோர்ந்து போக கூடாது, கோழையா இருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அர்ஜுனன் சொல்றான், நீ வந்து என்னுடைய தாத்தா பீஷ்மர் என்னோட குரு துரோணர கிட்டயே போர் புரியணும்னு நீயே இப்படி என்ன தூண்டுறையே, சொல்லால கூட பெரியவாள துச்சமா பேசுறது அப்பேற்பட்ட பாவம்னு சொல்லுவா, அவா மேல போய் நீ என்ன இந்த அம்புகளை ஏவி யுத்தம் புரிய சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரமான பாவ செயல்ல என்னை ஏன் இப்படி ஈடுபடுத்துற கிருஷ்ணா அப்படின்னு கேக்குறார். இப்போ அனுஷ்டுப் சந்த முடிஞ்சு நடுவுல சில ஸ்லோகம் வேற சந்தஸ்ல வரும். குரு ந ஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்ய மபீஹ லோகே ஹத்வார்த்த காமான்ஸ்து குரு நிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். सत्या बी मैम गुरुण हत्वा हि महानुभावान् गुरून् हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीह लोके श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीह लोके गुरुण हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीह लोके. गुरून् हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीह लोके. गुरून् हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीह लोके. हत्वार्थ कामांस्तु गुरोनिहैव. நீங்களேதான். गुरोनिहैव भुञ्जीय भोगान् रुधिर प्रदिग्धान्. भुञ्जीय भोगान् रुधिर प्रदिग्धान्. हत्वार्थ कामांस्तु गुरोनिहैव भुञ्जीय भोगान् रुधिर प्रदिग्धान्. अत्वात कामास्तु गुरुनिहैव पुञ्जीय भोगान् रुधिर प्रदिग्धान्. गुरून् हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीह लोके. अत्वात कामास्तु கேக்கல.
அவ சொல்ற மாதிரியே தெரியல மேம், அந்த கிரீன் வரல. அடுத்த வேலை கூப்பிட்டுமா? மேம் இது ஷீரோதன்வ தந்தராகமா மேம்? ஆஹா, நம்ம இது வந்து பகவத்கீதாக்குன்னு ஒரு ராகம் இருக்கு, அப்படியே சொல்லி துமாசு குரு நிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான. கரெக்ட். ஓகேவா? சோ இன்னும் அடுத்தெல்லாமும் அதே மாதிரி ராகத்துல தான் வருது. சோ இங்க சொல்ற பெரியவாளை கொல்றதுங்கிறது உத்தம முறையற்ற செயல் இல்லையா? அவளை கொன்னு எனக்கு என்ன கிடைக்க போறது? மோட்சமும் கிடைக்காது, தர்மமும் கிடைக்காது, இந்த உலகத்துல பெறக்கூடிய செல்வமும் கிடைக்காது. பெரியோர்களை கொன்னு எனக்கு கிடைக்கிறதுனா அது வந்து இரத்தக்கரை படிஞ்சது. அதனால அந்த போகங்களை நான் பெறுவதற்காக பெரியோர்களை ஒரு பொழுதும் நான் கொல்ல மாட்டேன். திருப்பியும் அவர் அதே சொல்றார், அர்ஜுனன் சொல்றார். சோ தன்னோட தீர்மானத்தை சொன்ன அப்புறமும் அர்ஜுனனுக்கு இன்னும் கூட திருப்தி ஏற்படல. அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து, கிருஷ்ணர் இப்படி சொல்றாருன்னு. மனசுக்குள்ள வாய் சொல்றது யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு, ஆனா மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. கிருஷ்ணர் நம்மள கோழ எழுந்து நில்லுன்னு சொல்றாரு, அதுவும் தெரியறது. கிருஷ்ணர் நம்மளுக்கு அவர் மகான் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும், பகவானேன்னு தெரியும். அதனால இப்பதான் அவனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுறது. நம்ம இப்படி மனசு சொல்றது, ஆனா பகவான் இப்படி சொல்றாரே அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு இதுல இருக்கான். ந சைதத் வித்மஹ் கதரன் நோ கரியஹ. கரியோன்னு இருக்கு, யஹ பண்ணிக்கோங்க. யத்வா ஜயேம யதி வா நோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ. அங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்ல ஸ்தேன்னு இருக்கு, அந்த இஸ் அடிச்சுடுங்க. தேவஸ்திதா பிரமுகே தார்த்தராஷ்டிராஹ. கவிதா மேம். ந சைதத்வித்மஹ் கதரன்னோ கரியஹ. न चैतद्विद्मः कतरन्नो गरीयः. यद्वा जयेम यदि वा नो जयेयुः. यद्वा जयेम यदि वा नो जयेयुः. न चैतद्विद्मः कतरन्नो गरीयः. यद्वा जयेम यदि वा नो जयेयुः. न चैतद्विद्मः कतरन्नो गरीयः. यद्वा जयेम यदि वा नो जयेयुः. यानेव हत्वा न जिजीविषामः. यानेव हत्वा न जिजीविषामः. तेव स्थिताः प्रमुखे धार्तराष्ट्राः. तेव स्थिताः प्रमुखे धार्तराष्ट्राः. यानेव हत्वा न जिजीविषामः. तेव स्थिताः प्रमुखे धार्तराष्ट्राः. यानेव हत्वा न जिजीविषामः. जिजीविषामः. तेवा स्थिताः प्रमुखे धार्तराष्ट्राः. न चैतद्विद्मः कतरन्नो गरीयः. कतरन्नो गरीयः. यद्वा जयेम यदि वा नो जयेयुः. यानेव हत्वा न जिजीविषामः. तेवा स्थिताः प्रमुखे तेव स्थिताः प्रमुखे धार्तराष्ट्राः. न चैतद्विद्मः कतरन्नो गरीयः. न चैतद्विद्मः कतरन्नो गरीयः. यद्वा जयेम यदि वा नो जयेयुः. यानेव हत्वा न जिजीविषामः. तेव स्थिताः प्रमुखे धार्तराष्ट्राः. ஓகே. சோ இப்போ
அர்ஜுனனுக்கு குழப்பம் தாங்கல, யுத்தம் பண்றதா இல்ல யுத்தத்திலேருந்து விலகிறதா அப்படிங்கறத அவனால தீர்மானிக்கவே முடியல. யுத்தம் பண்றதுங்கிறது க்ஷத்ரிய தர்மம். ஆனா அந்த யுத்தத்தை பண்ணா விளைவது குலநாசம். சோ தர்மத்தை காப்பாத்துறதா இல்ல குலநாசம் அப்படிங்கிற தோஷத்திலேருந்து தப்பிக்கிறதா, என்ன பண்றது, எதை செஞ்சா உச்சிதம்னு என்னால நிர்ணயிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற அர்ஜுனன். சோ இப்ப என்ன பண்ணுறார், தப்புன்னு பகவான்கிட்டயே கேக்குறார், நீயே சொல்லு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற. இந்த கார்பண்ய தோஷம்லேருந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் சொல்வார் என் குருஜி. ஸோ இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரிவைஸ் பண்ணுமா? பண்ணலாம். எதுல இருந்து 37 இல்லையா? ஆமா மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 37ல இருந்து கூடவே சொல்லிடுங்க. தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினः ஸ்யாம மாதவ யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசः குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் ந ஜ்ஞேயமஸ்மாபிः பாபாதஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷயக்ருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர்ஜனார்தன குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मोऽभिभवत्युत अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्करः सङ्करो नरकायैव कुलज्ञानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः दोषैरेतैः कुलज्ञानां वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः उत्सन्नकुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासो भवतीत्यनुशुश्रुम अहो बत महत्पापं कर्तुं व्यवसिता वयं यद्राज्यसुखलोभेन हन्तुं स्वजनमुद्यताः यदि मामप्रतीकारम् अशस्त्रं शस्त्रपाणयः धार्तराष्ट्रारणे हन्युः तन्मे क्षेमतरं भवेत्। सञ्जय उवाच एवमुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापं शोकसंविघ्नमानसः। ॐ तत्सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अर्जुनविषादयोगो नाम प्रथमोऽध्यायः। श्रीकृष्णार्पणमस्तु। ரெண்டாவது ओम श्री परमात्मने नमः। अथ द्वितीयोऽध्यायः सांख्ययोगः। संजय उवाच तं तथा कृपयाविष्टम् अश्रुपूर्णाकुलेक्षणं विषीदन्तमिदं वाक्यम् उवाच मधुसूदनः। श्रीभगवानुवाच कुतस्त्वाकश्मलमिदं विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन। क्लैब्यं मास्मगमः पार्थ
नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदय दौर्बल्यं त्यक्त्वोत्तिष्ठ परन्तप। अर्जुन उवाच कथं भीष्ममहं संख्ये द्रोणं च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि पूजार्हावरिसूदन। गुरून् हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्यमपीह लोके हत्वार्थकामांस्तु गुरूनिहैव भुञ्जीय भोगान् रुधिरप्रदिग्धान्। न चैतद्विद्मः कतरन्नो गरीयः यद्वा जयेम यदि वा नो जयेयुः यानेव हत्वा न जिजीविषामः तेव स्थिताः प्रमुखे धार्तराष्ट्राः। ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து மெயினான அந்த உபதேசம் ஆரம்பிக்கும். யார் சொல்றேன் நான் நேத்தி? நான் சொல்றேன் மாமா. ஜானகி. ப்ளீஸ் சொல்லுங்க. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्तां सुखिनो भवन्तु। ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शान्ति शान्ति शान्तिः। असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सर्वं श्री कृष्णार्पणमस्तु। तत्सतु। Beautiful, beautiful. Thank you, ma'am. Thank you all. Thank you, madam.